பதத்தமடைந்தபடியோர் சேமத்துடன் வந்திருக்க வேண்டும். ஆசை நான் தெரிகிறதா? அட ஜகத்தில் அரசர்க்கெல்லாம் பணங்காமுடி தரித்து பல்லலாகிய உள்ளங்காலில் படைத்து நந்தியாவட்ட மாலை அணிந்திருக்கும் நராதிபர் செல்வ சீமோர் சிங்கார நடையோர் தனரேகை உடையோர் வணங்கினாலும் திறமானது கெஞ்சித்தேனும் வணங்காத உள்ளங்காலில் எதிரோமோ படைத்த உலக மகா உலக மகா பணக்காரன் கந்தாரி அம்மைக்கோ திருதராட்டின மன்னனுக்கோ மகனாக பிறந்தவர் துரியோதன மகாராஜா. தம்பிமார்கள் 99 பேர். என்னடா அப்படின்றா தங்காய் துச்சடை குடிச்சிட்டியா? நீ முதல்ல அவரு என்ன சொல்ற குச்சாடி மாதிரி எனக்கு புரியல. குச்சாடிடா டேய். குச்சாடி. குச்சாடியா? அவன் டோம்டோம்னு என்ன கேக்குறியா? கமலன் இருந்தாலும் அட கனகரத்தின் அமானி இப்படி பெருமையோடு வாழ்ந்திருக்க யாரோ ஒரு ஒற்றன் ஓடி வருகிறான். உன்னை பார்த்து வர நாய் ஓடி வந்து வர அண்ணன் தர்மன் ஏந்திக்கிறாரு. நான் படிக்க தெரியாதவன் ஒழுங்கா படிச்சு தருமன் எழுதிவது என்ன வேண்டாம் சொல்லு. அப்புறம் என்னவென்றால் தந்தைக்காக ராஜ்யசமான வேலையை செய்ய போகிறோம். அதனால் அனைத்து நாட்டு ராஜாக்கள் அனைவரும் வருகிறார்கள். தம்பி துரோதுரியோதனன் வந்து அனைவரும் தம்பிமாரோட வருவான். யாரு தலைமையில நம்ம தலைமையில போட்டுக்கிட்டா பாரு. அவன் போடுது அவங்க மாமன் கோபாலக்கண்ணன் என்ன போடுறாங்க தலைமை யார் தலைமை? உண்டுதான் பரிசு தலைமை. கோபாலக்கண்ணன் அங்க தலைமை தான் கோபாலக்கண்ணன் 300 ரூபாய் கொடுத்தா கொடுத்துறாங்க. நம்மளுக்கு தான் முன்னா சாமி
இல்லாத ராஜசுய மாமகமா அங்கே வேள்வி நடக்குமா? புறப்பட வேண்டியது தானே. அட வரும் தம்பி ஒரு மனதாக போக வேணும். அடேய் அட ஆனை பரிசு புறப்பட வேண்டியும். அண்ணா போயிட்டு சமூகம் அழைத்து வாப்பா. புகழ் அமன்போ தாத்தா அது கொண்டு கொடுக்குறாரு. வணக்கம். என்ன வேலை இருக்கா? வேறு யாராவது இந்த வார்த்தை சொல்லியிருந்தால் நேரம் தலையிருக்காது. தாத்தா போயிட்டு நான் போயிட்டு பொக்கிஷன் கஜானாவில என் கையை கொண்டு போய் நான் போய் வச்சிருக்க முடியுமா? வாரி உனா தரலாம். எத்தனை நாளைக்கு யாரும் நடக்குறாங்களா? பாத்துருவோம். 7 நாளைக்கா நடக்குது யாகம். ஒரு ஆளு 12 மூட்டை கட்டா 25 மூட்டை போடு. 50 மூட்டை கட்டா 100 மூட்டை ஏத்து. 4 நாளா கட்டணாவை காலி பண்ணு. மானங்கட்டு போகட்டும். வாரியா கொடுக்கறது நல்ல எண்ணம் உனக்கானா? எண்ணம் யாருமே வராது. நீ சொல்றீங்க 1000 ரூபாய் கேட்டா உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தா இன்னும் ஓய்வு ஓய்வு அடிக்க மாட்டேன். தெம்பா இருக்குல்ல சேதி தசை தம்பி வந்துட்டா சமூகம் கொண்டு வா.
தம்பி சிசுபாலா ஆதத்தை பணிந்தபடியால் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும். எப்படி நீங்களே வர நடத்துறது? சத்தியம் பதியமாக அன்னை காண வேண்டாம். பகவானுக்கு பாத பூஜை செய்யுங்கப்பா. ஏம்பா மருதங்காரா, ஓ நம்மளுக்கு பாத பூஜை யாரும் செய்ய மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க, அவசரப்படாத. கண்ணனுக்கு பாத பூஜை செய்து விட்டோம். அடுத்த பிறகு என்ன வேலை? பகவானுக்கு அக்கட பூஜை தாம்பலம் தாருங்கப்பா. அப்படியா? நம்ம மிருதங்கரா, அப்ப தாம்பலம் தான் நமக்கு தருவாங்களா? குடுக்குறாங்களா பாக்கலான்றியா? எப்படி நம்ம தெரிஞ்சு முடியும்? ராஜராஜாக்களே, உலக ரட்சகனான கோபால கண்ணனுக்கு அக்கர பூஜை தாம்பலம் தருவதற்கு எல்லோருக்கும் சம்மதம் தானே? சுத்தமா வியாபாரம் சோத்துறான் அச்சி அள்ளி துணி கிடக்குறான். ஏன்னா
என்னப்பா இந்த தாம்பழத்தை வாங்கக்கூடிய ஆசாமி எப்படி மரணம் உலகிலேயே மகா 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 உத்தமனாக சரி அட 4000 பேர் போற்றல்னாலும் நல்லவன் என்று 4 பேராக சொல்லணும். சரிப்பா அதுவை தவிர சந்தானத்தை குறைத்து மார்ல வைக்கணும், நெத்தி வைக்கணும். ஆமா அதையே குறைத்து நான் சொல்லாத எடுத்து வைக்கிற மாதிரி பண்ண போறேன். தம்பி சிசுபாலா சொன்னாங்க பூசி பூசி வச்சிருப்பாங்க. ஏய் தம்பி 4 பேர் இல்ல 4000 பேர் இல்ல 4 கோடி மக்கள் ஓட்டக்கூடிய ஆசாமிக்கா தர தாம்பளத்தை. சரி பாருங்க கொடு நல்லா பாத்து கொடு. சின்ன பையன் தானே ராஜாக்கள் மொத்த பேரும் கம்முன்னு தான் இருக்கிறாங்க. உனக்கு வந்து என்ன வந்தது கம்முன்னுறான். ஆமா தெரிஞ்சது சொல்றியா சொல்லு. கேக்குது எங்க அப்பா பாண்டு மகாராஜன் ஏகம் செய்யறா மகாராஜா அவரு அந்த கேள்வி கேட்க மாட்டாரா? நான் கேக்குறேன். கொப்பம் கொம்மால தொட்டாரா? நம்ம முன்னூறு நமக்கு திரும்ப சேர்த்தானே திரும்ப சேர்த்தானே அதனால கொப்பம் கொம்மால தொட்டாங்க கேட்கறேன். சத்தியமா சொல்றேன் 5 பேரும் பசங்க 5 பேரும் பாண்டுக்கு போறாங்க. யாருக்கு போறாங்க? நீண்ட நாட்களாக ஜபத்தில் இருந்தான். ஜபம் கலைந்த அமுதாந்த முனிவர் தன்னுடைய
நாமோ வயதிலேயே முதிர்ந்தவர்கள். இதை யாராகிலும் பார்த்தால் கேவலமாக பேசுவார்கள். வேண்டாம் சாமி என்று உரைத்தார். ஆம்பளை புத்திய கண்டவனை அழைக்கவில்லை, கட்டியவனை அழைக்கிறேன். அருவாத்தை பேசக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆமா. உடனே காலகம் சென்றார்கள். இந்த உடல் உறவு அதிகமாக கொள்ளக்கூடிய மிருகம் தெரியுமா? ஆனே அப்பா, சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது என் அண்ணன் சொன்னாரு பின்னாடி. கல்யாணம் பண்ணும்போது மாணவர்கள் தேவல அப்படி இருக்கு. காலகம் சென்றார்கள். ஆண்மான் பெண்மானாக உருவெடுத்தார்கள். இருவரும் உடல் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எங்க அப்பன் பாண்டினானா, இந்த பாண்டி செல்லாதமான கல்யாணி அந்த தூய்மையை திருமணம் செய்து வனவேடிக்கை அடிச்சுட்டு போனான். மானா இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா என்ன, அதை பார்த்த உடனே திசையே அப்புறம் சொல்லி வண்டி சேர ஓட்டிருந்தான். பெண்ணால் இருக்கக்கூடிய மனைவியானவர் நேரத்தில் சிறந்த கணவனை திருமணம் செய்து கொள்ளோம் என்று மெச்சிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்தான் வில்லை, எடுத்தான் அம்பை, எடுத்தான் ஆணியர், வெட்டான் கலைஞர். அம்பு விட்டாங்க. ஆமா, இவன் விட்ட அம்பானது பெருமான் உடலை தைத்து அகால மரணம் அடைந்தது. மனைவி இறக்க செய்தா சுமார்பானா? நாங்கள் எவ்வேளை செய்யும் நேரத்திலே மனைவி இறக்கும்படி செய்தாயே திருமண கோலத்தோடு மனைவியின் மீது ஆசைப்பட்டு என்றைக்காக உடனே பார்த்தான். ராஜாவுடைய எல்லாம் அகற்றினான். காசி யாத்திரை சென்று கர்மங்களை துளைக்க வேண்டும் என்பதற்காக எண்ணக்கூடிய காவி கழுத்திலே ருத்ராட்சம், நெற்றியிலே விபூதி சுருங்கம், காலங்களையும் மறுத்த ரிஷியானம் எதிர்பார்த்து வருகிறார். முகத்தினுடைய வடிவத்தை பார்த்தால் நாட்டமுகம், இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தால் சன்னியாசி போலாம். எதற்காக இதற்கு தூண்டிருக்கான காரணம் நடந்ததை உரைக்க உடையாக போனான். மனைவிட்டே நானும் காசிக்கு சென்று நடந்த விஷயம் காலக்கண்ணு கிழக்கண்ணு வேணும். யாதாகன வழிக்குதா கேட்கிறாங்க. வழிகிறானே அப்புறம் என்ன அர்த்தம்? போய் யாருன்னா புள்ள பேசினாரு மாதிரி அவன் நல்லா உத்தமை போடுறான். சாமி கொடுத்தால் சித்தம் செய்து முடியும். என்ன புள்ளண்டுக்கு மல்லிக்கல்ல வாங்கிட்டா எங்க வாங்கத்தியா மடையா போடு சரியா? அப்படி இருக்கு. 4 வயதிலே தூர்வாசலுக்கு பணிவிட வேலை ஆரம்பித்து 5வது வயது முத்திய பெற்ற சென்னை கடை என்று செய்து முத்திய பெற்றதனால் தூர்வாசல் மந்திரமணியாங்களை கொடுத்திருக்கிறார். உந்திக்கு முதல் மந்திரமணியாங்கள் எடுத்து உச்சரம் செய்தார். யார் வரணும்? மகாராஜா வட்டத்தின் அதிபதியாக காவலியாவும் ஓடி வருகிறார். கல்யாணம் பண்ணவன் யாரு? பாண்டு மகாராஜா. அலங்கரிக்கவன் யாரு? யமதர்ம. ஆமா, இருவரும் ஒன்று சேர்ந்த காரணத்தினாலும் அரும்படைத்த காரணத்தினாலும் பிறந்தவன் தருமன். அவன் யாரு? யமன் யாரு? தருமன் தனிவனா சொல்லுவானா? யமதர்மம் ஓமம் கூட கிடைக்கும், கோட்டாங்குடியும் கிடைக்கும். கோயில்ல வந்து 1க்கு 2க்கு வந்தாலும் இங்கேயே உட்காந்து தோணுங்கிறோம் இருந்துங்கிறோம் அவன் உள்ளே வர வச்சான். வீரத்தில் சில பிள்ளையா பெற்றது. 2வது உத்தரவு. 2வது மந்திரமணியாக உத்தரவு செய்தார். உட்பலம் செய்தால் யார் வந்தவன்? யார் மகாராஜா? கடப்படாத வாயு பகவான் ஓடி வருகிறான். வாயு பகவான் வராரு. அடியை தாக்கினா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உந்தியை கட்டி ஆலிங்கனம் செய்தார். யாரு? மன்ன பண்ண வராத பீம மகாராஜா. ஆரம்பரம்தான் பிறந்தால் நேரம் பார்த்தா இருக்க மாட்டான். இருக்க மாட்டான். ராஜமன் முடியுமா? முடியாது. வீரத்தில் சிறந்தவளை அழகிய சிறந்தவளை வச்சிருக்க வேண்டும். ஆமா. 3வது மந்திரமணியாக சரிங்க. யார் வந்தவோ? யார் மகாராஜா? நாட்டானுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு கோயாக உருவெடுத்து பூமி என் மனைவி ஆசைப்பட்ட எதுக்கு ஆசைப்பட்டியோ உடனெல்லாம் அந்த யோகியாக போகும்படியாக சாபத்தப்பட்ட உன்னுடனுக்கு அதிபதி தேவையின்ற செவ்வியாவயம் வர்றான். உந்திய கட்சியாளிகள் செய்தான். பிறந்தவன் ஆணிய சர்க்கத்து அருள் பேடியாகி அடியான் பிறந்தான். சாங்கட்ட பிறந்து வனத்தை அழிக்கமா? ஆமா. சக்காய்க்கு ஒட்டியா மாற்றாது.
ஓ நீதானே சகாத்தியா நீதான் தக்காளியா உன்னை சகாத்தியா உனக்கு தக்காளியா கேட்டு வேண்டிய எண்பத்தாக உச்சரம் செய்தார் அந்த யாரு யாரு மகாராஜா ஒரு கல்லு 2 மாங்காய் ஒரு கல்ல 2 மாங்காய் அவ்வளவு சகாதி அவர் என்று இந்த பிள்ளையை பற்றி போட்டான் 5 பேர் பொண்ணுக்கு யாரு ஏற்க மாட்டாங்க அவன் சொல்ல நீ கேட்டுங்க வராங்க மகாராஜா அவன் எங்கிருந்து வந்தான் அவன் என்ன வந்து பழசு என்ன போட்டு துணுட்டு போட்டான் பசி மகாராஜா என்ன பண்ணுவாங்க கண்ணை துண்டு தேவத்து போட்டு கிளம்புங்களா கம்மியாட்டி அங்க வச்சு வாடகை வண்டி பண்ணாலே அவனுக்கு போட்டு என்ன சொல்றாரு சேர்ந்து பிறந்து விட்டு இரவோடு இரவாக நட்சத்திரத்தை சேர்ந்து பிறந்தேன் என்று ஒருத்தனை சாலி கட்டி மற்றவர்களுக்கு முன்னாடி போட்டு பொருள் மகா ஞானி பகவானை பத்தி பேசாத 10 அவதாரம் பத்தி விடுறான். ஆமா மச்ச அவதாரம் அரக்கராகிய நாம் பிடிங்கி செல்ல வேண்டும் என்று சோமுகாசுரன் சொல்லக்கூடிய அரக்கன் அவனால் உனக்கு இவங்கிட்ட வந்துச்சு பஞ்சாயத்து சமாச்சாரம் போய் கடலிலே நீராக இது ஒரு அவதாரம் அடுத்ததுடா ஆமா சின்னது ஒரு மனிதன் நல்ல முறையாக வாழ வேண்டுமானால் நாராய் செவ்வை பின்னி மூக்கு சாக்கால் நீங்க வேண்டுமானால் ஜாவாமன் சாப்பிடணும். ஆமா ஜாவாமன் எப்படி வரும்? அதங்கேரிகிரி மலை மத்தாக்கி வாசியம் பாம்ப கைலாக்கி ஜலத்த மூணாக்கி காண்டமாக்கி சாவல் ஒரு குரு போய் ஆமியான் தாங்கி அவதாரம் இருக்கத்தான ஆசை பண்ணோம். ஆமா பரதன் ஆசைப்பட்ட சுகப்படுவானா கோபப்பட மாட்டாது ஆபடி சக்கரவர்த்தி தேவேந்திர பதவி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டார் இவனை அழிக்க வேண்டும் சந்தனமாக சென்றான். உள்ள பிராமணனாகி நாட்டில் இருந்த மண்புடனா என்னுடைய மண்ணு கேட்டார் மூடாண்டானா ஆசையை கூட கொடுத்துட்டாரு சத்தியம் செய்து கொடுத்தான். விசுரூபம் எடுத்தான். ஏய் சீ அண்டத்தை ஓரடி ஓரடி ஆகுவா எண்ணத்தை இரண்டாவது அடி ஆகுவா கேட்டதை அழந்தி கொடுத்தது எங்க 3 சிவசு வந்து வாது அண்டலா விட்டல ஏழாவது லோகம் அடுத்தது நரசிம்மாவதாரம் பண்டி பண்டியாக சிவபெருமான் பண்டியலுக்கு நாராயணக்கம் பெருமனுக்கு போற்றுவது வெற்றி பெறக்கூடிய யார் பாதம் யார் கடாபாரம் யார்
வாதக்கவார்க்கு ஒப்புக்கொள்ளு கோரகையில் நோண்ட சென்றது ஜடாபாரத்தை பார்த்து மறைச்சு என்ன பண்ணா தாயமோடு சாட்சியா கொண்டு வந்து நிறுத்து போய் உரைச்சதனாலே தாயம்பூவை கொஞ்சம் நடி நாகப்பாம்புகள் வாழுமிடத்திலே குடிப்பு போ என்று சாபத்தை பெற்றான். நரசிம்மாவதாரம் மரத்தை வெட்டி மரத்து மாலை சாயிடான் இரளியனுடைய மனிதனாக மாதிரியாக கடவுள் ஒப்பம் செய்தான். பிறந்த உடனே நாராயண நமக என்னடா நாராயணா கோபாலக்கண்ண தூணிலும் தூணிலும் திரும்பியா தூணில் இருப்பார் துரும்பிலே இருப்பார் வெட்டி ஒச்சா ஒரு வந்தம் தூணான சாயே நரசிம்ம அவதாரம் அடித்து பூமியோடு பூமியாக பேசி பத்து நெதக்கண்களை மாறல விட்டு கதற கதற போடலாம். ஆற்றிற்கு செல்ல வேண்டியது குண்டமளவிற்கு மணலை குவிக்க வேண்டியது கண்களை மூடி பாண்டம் உருவாக வேண்டும் என்றால் உருவாயிடும். அந்த பாண்டத்திலே ஜலமுகண்டு வந்து ஜமைத்தக்கனை ஒரு நாள் என்ன பண்ணாங்க செய்வது போல் செய்தால் பாண்டத்திலே ஜலமுகந்தான் கற்பு கரிசி ஆட்சி போட்டு குத்தி வரணுமா வரக்கூடாது. ஆகாயத்திலே கந்தரவு ரட்டமாட்டா பார்க்க பாண்ட நிழலிலே அவருடைய நிழலான பட்டு இந்த நிழலில் எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கந்தரவரை நேரில் பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்க நினைக்க பாண்டம் விளைவற்றது பார்க்கிறார் ரேணுகா சென்றார் காலம் கடந்தது வரவில்லை காரணம் என்று அறிந்தால் கற்பனை தவறி இருக்கிறார். 5 பிள்ளைகள் ஒருவனா இருக்கலாம். 5 பிள்ளையை வச்செடுத்த ஒரு தாய் கற்பனை தவறு என்ன பண்ண தலையை வச்சான். பொம்மா தாண்டா சொன்ன உடனே 4 பிள்ளையும் அப்பனா இருக்கிறா என்ன பாருங்க பூலோகத்தில் சென்று மரம் செடி கொடி ஐந்தாவது பிள்ளையாகிய பரசுராமன் அழைத்தான் வாங்கினான். சத்தியமிக்க பரசுராமன் தாய் என்று பாரம் வெட்டிய தருதல அடுத்தவர்கள் இவ்வளவு நேரம் ஏசியதற்கும் பேசியதற்கும் நான் மௌனத்தோடு ஒன்று ஒன்றாக எண்ணிக்கொண்டிருந்தேன். என்ன காரணம்? காரணம் என்ன? அத்தை
என் அத்தை பிள்ளைவன். அத்தை பையனா? ஆமா. சூரசேன மன்னனுக்கு 10 ஆண் குழந்தை 5 பெண் குழந்தை. 5 பெண் குழந்தை. 10 ஆண் குழந்தையிலே மூத்தவர் தான் என்னுடைய தந்தை வசுதேவர். 5 பெண் குழந்தை. பெரிய அத்தை யார் தெரியுமா எனக்கு? பெரிய அத்தை யாரு? இந்த யாகத்தை செய்யறான தரும அவனுடைய தாய் குந்தமாதேவி. பெரிய அத்தை. இவ்வளவு நேரம் என்ன பேசுறானே இவன் யார் தெரியுமா? யாரு பகவானே? 5வது அத்தை புள்ள. 5 அத்தை இல்லையா? சின்ன அத்தை புள்ள. இந்த நாள் குழந்தை இல்ல, அவலட்சணத்தோடு பிறந்தான். அசிரியர் வாக்கு யாருடைய நேருக்கு அவன் மீது பட்ட உடனே அபயம் குறைகிறதோ அவன் கரத்தாலே மாலுவான், அவனே ஜென்ம விரோதி ஆவன. அசிரியர் வாக்கு அத்தபிள்ளையெல்லாம் அனைத்து அரசரும் வந்து பார்த்தார்கள். கடைசியா அத்தபிள்ளை நானும் போய் பார்க்கணும் இல்லையா? நான் போய் இவனை பார்த்த மாத்திரத்திலே அபயம் எல்லாம் குறைந்து விட்டது. ஓடி வந்து என் அத்தை என் காலை பிடிச்சிக்கினா, கண்ணா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண் கருப்புல கொத்து மாதிரி எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்துச்சு. அசரீர் வாக்கின் வண்ணமாக உன்னுடைய பார்வைப்பட்ட உடனே அபயம் எல்லாம் குறைந்தது. அவனே நீ ஜென்ம விரோதி ஆகிவிட்டாயே கண்ணா. என் பிள்ளையானவன் 100 தவறு செய்யும் வரை என் பிள்ளை ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு என் சின்ன என் கையில சத்தியம் வாங்கிக்கினான். தினந்தோறும் வருவாரு. என்னுடைய கிரகத்துக்கு முன்னாடி வந்து நிப்பான். அவனே ஒண்ணு எண்ணி 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 என்ன திட்டுவான், ஏசுவான், பேசுவான். 99 முறை திட்டு அவன் மாட்டு ரோட்ல நடந்து போயினே இருப்பான். 100 தாண்ட மாட்டான். இன்று என்ன நினைவில் இருந்தானோ தெரியல, 100 தாண்டிட்டான். அத்தை சத்தியம் கொடுத்தது மீறி போட்டான். அதனால இனிமே விடக்கூடாது. இப்ப பாரு அவனை பாக்குறேன் இந்த பெருத்த ராஜசபையிலே அனைவரும் விற்றிருந்தார். என்னுடைய சிந்தைகளிலே வால்பட்டு உதிரமானது கொப்பளித்து வருகிறது. அனைவரும் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார். அம்மா சேலை என்றும் பாராமல் கிழித்து கட்டு போட்டு விட்டாயே அம்மா. இது போல ஒரு ராஜசபையிலே உனக்கு மான அபிமானங்கள் ஏற்பட்டால் இந்த ஒரு இழைக்கு உனக்கு 1000 இழை தந்து உன் மானத்தை காக்கிறேன் அம்மா. போயிட்டு வா அண்ணா. அதை சிசுபல விடாதீங்க. என்ன பண்ணணும்? சக்கராதி எடுத்து விடுங்க, அந்த படுபாவி சாவட்டும். அப்படியா? சிசுபாலா சக்கரம் தண்ணி என்று வடதுருவம் தென்துருவம் போல் காவலருக்கு 1 மாசம் பார்க்க வரு மறுத்ததினால் சாபம் கொடுக்க 7ஆம் 3 என்று நீ கேட்க 7ஐ தாங்க முடியாது 30 எடுத்து உன்னிடத்து வந்து ஐக்கியமாகிறேன் என்று உரைக்க உன் கரத்தினால் மகள வேண்டும் என்பதற்காக இரண்யன் இரண்யா கிருஷ்ணனாக எடுத்தோம். அவதாரம் என்று உன் கரத்தினால் மாண்டோம். ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தோம். ராமாவதாரம் எடுத்து தென்கரத்தால் மாய்ந்தோம். இப்பொழுது கம்சன் சிசுபாலனாக பிறந்து கண்ணவதாரத்தில் உன் கரத்தினால் மாய்ந்தோம். மீண்டும் ஜோதி கொடுத்து துவாரகை பாலகர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. என்ன அழகான விசித்திர மண்டபம். வெளியழகை பார்த்தோம், உள்ளழகை பார்த்து அட வேறு ஒரு வழி சென்றோம். அம்மா
விட மாட்டேன். நேராக அத்தினாபுரம் சென்று இதை போல பல மடங்கு மண்டபம் கட்டி அவர்களை பார்க்க வரவழைத்து இதை போல் நான் கைத்தட்டி சிரிக்கவில்லை என்றால் என் பெயர் துரை துரியோதனன் அல்ல. சபையோர்களே, தர்மராஜா ராஜஸ்ரீயாக தராசந்திரன் வதை சிசுபாலன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு நிறைவு பெற்றது.